இனிது இனிது இசை இனிது, அதனினும் இனிது நாட்டுப்புற இசை. சின்ன குயில் பாடகி யார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். நாட்டுப்புற இசை குயில் யார் என்று தெரியுமா? தாய்மொழி வேறாக இருந்தாலும் இவருடைய தமிழ் மொழி உச்சரிப்பு மிக அழகானது. இசையிலே முதுகலை பட்டம் பெற்றவர், எப்பொழுது பார்த்தாலும் சிரித்த முகத்துடன் பொலிவோடு இருப்பவர். என்னுடைய கல்லூரி தோழி. இவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாராட்டாதவர்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம். தனது காதல் கணவருடன் இணைந்து நாட்டுப்புற இசைக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருப்பவர். நலபாகத்திலும் பெயர் பெற்றவர். உலகம் சுற்றும் வாலிபி இசை நிகழ்ச்சிகளுக்காக தொகுப்பினை பார்க்கலாம். கிராமிய இசைக்குயில், நாட்டுப்புற பாடல்களின் கதாநாயகி, மக்கள் இசைப்பாடலின் மறு உருவம், புஷ்பவனத்தின் புது மருமகள், 3000 கச்சேரிகள், உலகம் முழுவதும் ரசிகர்கள், வடமொழியே தாய்மொழி, பாடுவதோ தமிழ் வழி. பாரம்பரியமிக்க தமிழ் மண்ணுக்கே உரித்தான கிராமிய பாடல்களை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கும் இந்த பெண்மணி 1970 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்னோவில் புகழ்மிக்க அகர்வால் குடும்பத்தில் திரு கைலாஷ் சந்த் கர்க்கும் திருமதி ஊர்மிளா தேவிக்கும் மகளாக பிறந்தவர். கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ள மேட்டுப்பாளையத்தில் வளர்ந்த இவர் இசையில் இளங்கலை பட்டமும் சென்னை இசைக்கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றவர். கருவிலே திருவுடையார் என்பதற்கு இணங்க விவரம் தெரிந்த நாளில் இருந்தே இயற்கையாகவே பாட ஆரம்பித்தவர். பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே, பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே, நாளை வரும் உலகமெல்லாம் பெண்கள் கையிலே, நாடி வரும் நன்மையெல்லாம் பெண்கள் கையிலே, வாழ்க்கையினி பூஞ்சோலை பெண்கள் கையிலே, வந்து விழும் வசந்தம் எல்லாம் பெண்கள் கையிலே, குடும்பத்தின் கௌரவந்தான் பெண்கள் கையிலே, குறைவின்றி தழைப்பதெல்லாம் பெண்கள் கையிலே, பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே, பெண்கள் கையிலே எல்லாம் பெண்கள் கையிலே. பின்னணி பாடகியாக வேண்டும் என்ற கனவுடன் சென்னையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கிய இவர் சென்னை இசைக்கல்லூரியில் சேர்ந்து இசை பயின்று கொண்டே வாய்ப்பு தேட தொடங்கியவர். ஹிந்தியை தனது தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் மிக ஆர்வமுள்ள இவர் தமிழை தெளிவுடன் உச்சரிக்கும் திறமை மிக்கவர். கல்லூரியில் படிக்கும் போதே மாநில அளவில் சிறந்த குரலுக்கான விருதினை பெற்றுள்ள இவர் கல்லூரியில் ஆராய்ச்சி மாணவரான திரு குப்புசாமியுடன் இணைந்து ஒரு நிகழ்ச்சியில் பாடும் வாய்ப்பை தானே முயன்று பெற்று மேடைகளில் பாடத் துவங்கியவர். திரு குப்புசாமியுடன் இணைந்து இவர் பாடத் துவங்கிய போது மக்களிடம் கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு இசைத்துறையில் இவரை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. இசையால் இணைந்த இந்த இணையர்கள் இருவரும் காதலால் கசிந்துருகி வாழ்விலும் இணைந்து கணவன் மனைவியாக மேடைகளில் நாட்டுப்புற பாடல்களை பாடத் துவங்கினார்கள். மலையோரோ கிணறு வெட்டி மயிலக்கால ரெண்டும் பூட்டி, மலையோரோ கிணறு வெட்டி மயிலக்கால ரெண்டும் பூட்டி, அத்தம்மாவை அரைக்கும் தண்ணீர் அத்தனையும் பன்னீருதான், அத்தம்மாவை அரைக்கும் தண்ணீர் அத்தனையும் பன்னீருதான். அத்தம்மாவ பக்கத்தூரு அப்பங்காரன் கோவக்காரன், அத்தம்மாவ பக்கத்தூரு அப்பங்காரன் கோவக்காரன், மெத்த பணம் பரிசம்போட மேட விட்டு ரசாவாரா, மெத்த பணம் பரிசம்போட மேட விட்டு ரசாவாரா. கணவரின் கணீர் என்ற குரலுக்கு இணையாக இணைந்து இனிமையான குரலில் பாடி வரும் இவர்களின் இசை பட்டி தொட்டிகளில் எல்லாம் பிரபலமானது. காலத்தால் அழிந்து வரும் நாட்டுப்புற பாடல்களுக்கு புத்துயிர் கொடுத்து
உலகமெங்கும் கொண்டு சேர்த்து நாட்டுப்புற கலைகளின் பாதுகாவலராக இருந்து வரும் இவர் பல்வேறு நாட்டுக்கும் பயணப்பட்டு நாட்டுப்புற பாடல்களை பரப்பி வருவதோடு பல்லாயிரக்கணக்கான பாடல்களையும் சேகரித்து வருகிறார். பாடல்களை சேகரிக்க தமிழ்நாட்டின் பல இடங்களுக்கும் களப்பணிக்காக செல்லும் இவர் பாடல்களை தானே இயற்றியும் இசையமைத்தும் பாடி வருபவர். நாட்டுப்புற பாடல்களை மக்களின் இசைப்பாடல் என அழைக்கும் இவர் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசையமைப்பில் சில திரைப்படங்களிலும் பாடியிருக்கிறார். இதுவரை 3000 கச்சேரிகளுக்கு மேல் கணவருடன் இணைந்து பாடியிருக்கும் இவர் கோயில் விழாக்களிலும் பக்தி பாடல்களை பாடி வருபவர். கிராமிய இசைக்காக தனது கணவருடன் ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, நார்வே, டென்மார்க், இத்தாலி, லண்டன், அமெரிக்கா, போலந்து, குவைத், துபாய், ஓமன், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கும் சென்று வந்துள்ள இவர் பல்வேறு கலைகளிலும் ஆர்வம் மிக்கவர். இவரின் இசை சேவையை பாராட்டி டெல்லி தமிழ்ச்சங்கம் உணர்ச்சி தமிழிசை பாடகி என்ற விருதையும், சென்னை பெரியார் மன்றம் தமிழிசை பாடினி என்ற விருதையும், ஹைதராபாத் தமிழ்ச்சங்கம் மக்கள் இசைப்பாடல் நாயகி என்ற விருதையும் வழங்கி கௌரவித்துள்ளது. ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் தமிழ் மீது உள்ள தீராத ஆர்வத்தினால் நாட்டுப்புற பாடல்களை நாடெங்கும் பறைசாற்றி வரும் நாட்டுப்புற குயில்தான் திருமதி அனிதா குப்புசாமி அவர்கள். மெகா மகளிர் சாதனையாளர் விருதினை பெறுவதற்காக திருமதி அனிதா குப்புசாமி அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். விருதினை வழங்குவதற்காக ஐயா திருவாளர் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். அனிதா மேடம், எங்களோட மெகா டிவி நேயர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன், நான் ரொம்ப கர்வத்தில் இருக்கேன். இந்த மேடையில் இதுவரைக்கும் உண்மையான பரிசு நான் விருது வாங்கலைங்க, அதுதான் உண்மை. நீங்கள் வேணா கவனித்து பாருங்கள், அந்த ஒளி பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸ்க்ரீனில். என் கணவருடன் இணைந்து என் கணவருக்காக கொடுக்கப்பட்ட விருதுகள் எல்லாமே கூட. நான் இசை நிகழ்ச்சி அது 2 பேருமே சேர்ந்து போனோம். அதுக்காக அவருக்கு மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி எனக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு ஃபோன் நான் தான் எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்காரர் இந்த நாளில் ஃப்ரீயாக இருக்காருங்களா, அவருக்கு நாங்கள் கௌரவிக்க விரும்புகிறோம், அப்புறம் விருது கொடுக்கணும்னு. இருக்காருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுட்டேன். ஆனால் அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் சொன்னார், கிளம்பு விருந்து வாங்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லையே எனக்கு கிடையாதே, இதென்ன உங்களுக்கு தான் சொன்னாங்க அப்படின்னதுக்கு, இல்லையே உனக்கும் தான் கொடுக்குறாங்கன்னு. இப்படி அவரால் சிபாரிசு செய்யப்பட்ட விருதுகள் வாங்கினேன். அப்புறம் அவர் கூட சேர்ந்து பாடினதுனால அவர் பக்கத்தில் இருந்தால் அவருக்கு மட்டும் கொடுத்தா எனக்கு கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக வாங்கினேன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆதங்கப்படுறேன் அதுக்காக. காரணம் என்னென்னா, என்னை எல்லாருமே ஒரு தாய்மொழி ஹிந்தின்னு தான் பார்த்தாங்க, யாரும் என்னை தமிழச்சியாக ஏற்றுக்கலை. ஆனால் நான் முழுமையாக என்னை தமிழச்சியாக தான் மாற்றிக்கிட்டேன். நான் தமிழ் மண்ணில் வாழ்கிறேன், தமிழ் உணவை சாப்பிட்றேன், தமிழ் காற்றை சுவாசிக்கிறேன். இப்படி பல இருக்குது. இப்போ கவிஞர் சல்மா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய புத்தகம் பார்த்து கேட்டேன், நான் எந்த பிரசுரத்தில் வந்திருக்குங்க, நான் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தமிழ் படிப்பீங்களா நீங்கள், உங்கள் தாய்மொழி ஹிந்தின்னு சொன்னாங்களே. இதே தவறான கருத்து தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல எனக்கு. நான் நல்ல கவிதை, கட்டுரை எல்லாமே எழுதுவேங்க தமிழில். நான் பிறப்பால் மட்டுமே ஹிந்தி தாய்மொழி, ஆனால் என் உணர்வுகளில் எல்லாமே தமிழ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
எதனால் ஆதங்கப்படுவேன், என்ன விருதுக்கு இப்படி போய் ஆசைப்படுறாளேன்னு நீங்களாம் நினைப்பீங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. என் குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறை மாத கர்ப்பிணியா குக்கிராமங்களில் தான் நாங்கள் கச்சேரி பண்ணுவோம். மேடும் பள்ளமுமா இருக்கும். என்ன நான் போகலன்னா கச்சேரி வேண்டான்றாங்க. 2 பேரையும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. அதனால் கச்சேரி வேண்டாங்க, அவங்க இல்லைன்னா அப்படி. எங்கே ஒரு பெரிய இடைவெளி வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன், இல்லை நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த தயக்கத்தையும் காமிக்காமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு கிளம்புவேங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வயிற்றை பிடிச்சிட்டு தான் நான் கடவுளே 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 கடவுளேன்னு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளையும் கூப்பிட்டு வேண்டிக்கிட்டு தான் போவேன். குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பயணம் பண்ணிட்டு. இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு பல துறைகளிலிருந்து அழைப்பு வந்தது. நடிப்பு துறையிலிருந்து வந்தது, சினிமாவில் பாடுங்கன்னு நிறையா சொன்னாங்க. ஆனால் நான் ஒரே முகமாக இருக்கணும், பல்வேறு முகமாக நான் இருக்க விரும்பலை. ஏன்னா நான் இதை விட்டுட்டேன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இதுக்காக வர்றவங்களும் விட்டுருவாங்க. அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா விட மாட்டேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரரும் சொல்லுவார், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவேன்னு. நான் ஆக மாட்டேன்னு சொன்னேன். நான் ஆக மாட்டேன். நான் என்னமோ பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளூர உணர்வு எப்போவுமே சொல்லும், நான் தமிழுக்காகவே தமிழ் மண்ணுக்காகவே பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விருதும் வாங்காமல் இன்னைக்கு எந்த சிபாரிசும் இல்லாமல், அதுவும் பார்த்தீங்கன்னா கணவரோட சேர்ந்து வாங்கும்போது ஏற்புரை நான் ஆதங்கப்படுவேங்க. பேசுறதுக்கு எனக்கு 2 வார்த்தை கிடைக்காதா, நான் நல்லா தமிழ் பேசுவேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்கு ஒரு மேடை கிடைக்காதா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஏற்புரை என் கணவர்கிட்ட பேச சொல்லுவாங்க. அவர் மிகப்பெரிய கலைஞருங்க. அவருக்கு நான் வந்து நிகராக என்றைக்குமே நான் நினச்சதில்லை. என்னுடைய குரு அவர் தான், ரொம்ப பெரிய கலைஞர். இருந்தால் கூட நான் 2 வார்த்தை என்னை வந்து ஏற்புரை சொல்ல கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கியது உண்டு. ஆனால் இன்றைக்கி அந்த மேடையில் ஆசை தீர பேசுகிறேன், என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஆதங்கத்தோடு இருப்பீங்க பெண்கள். அவங்களுக்கெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த விருதை சமர்ப்பிக்கிறேங்க. அதாவது நான் வந்து புதுசாக நான் ஈட்டு கட்டி பாடிட்டு இது விருது வாங்கலை. கிராமத்தில் இருக்கிற தாய்மார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிறைய மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு நாற்று நட்டு நமக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்க. அவங்க தான் இல்லையா, பயிரிட்டு நிறைய தாலாட்டு பாடுறாங்க. தாலாட்டு முதல் கடைசி பயணம் வரைக்கும் அழகாக பாடி அவர்களுடைய பாடல்களை நாங்கள் வந்து சேகரித்து அப்படி பாடி வாங்கின விருது தான் இது, அங்கீகரிக்கப்பட்டவள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இதை சமர்ப்பிக்கிறேன் நான். இப்போ பெண்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன், சகோதரிகளே தப்பாக நினச்சிக்காதீங்க. அறிவியல்னால நம்ம எல்லாம் கெட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அறிவியல் மேலே குற்றம் சொல்கிறார்கள். கிடையாதுங்க. அதே அறிவியல் காலத்தில் நான் யாரையும் உதாரணம் சொல்ல விரும்பலை. நம்ம அம்மையார் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அம்மையாரை நான் உதாரணம் சொல்கிறேன். அந்த அறிவியலை எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். அதே செல்ஃபோன் தான், அதே கம்ப்யூட்டர் தான், எல்லாம் இருக்குது. நிறைய கேமரா, நம்மளை தாண்டி நிறைய கேமரா வச்சுருக்காங்க, என்னென்னமோ வச்சுருக்காங்க அவங்க டெக்னிக்கல் வைஸில் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும்போதும் எவ்வளோ அழகாக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் இளைய தலைமுறை சகோதரிகளுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, செல்ஃபோனை எப்போ பாரு தவறான முறையில் பயன்படுத்தாதீங்க. கம்ப்யூட்டரை தவறான முறை பார்க்காத ஒருவனை காதலித்து தவறான பாதையில் போகாதீங்க. நமக்கு இருக்கக்கூடியவைகளை எல்லாம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணுமே தவிர அழிவு பாதையில் போகக்கூடாது. இவங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி இவங்களெல்லாம் அம்மையாரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உத்வேகம் வரும். இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் கேள்விப்பட்டேன், சமைக்கிறது இவங்க தானா, ரொம்ப நல்ல பக்தை கூட, வீட்டை அழகாக ஆளுகிறார்ன்றது என்ன, ஒரு பெண் பார்த்தீங்கன்னா பெண்மையும் இருக்கணும், அதே சமயத்தில் ஆளுமையும் இருக்கணும். அழகாக வீட்டை பராமரித்து ஆளுகிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் சமைச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ் வராங்க. ஒரு நிர்வாக இயக்குனராக இருந்து ஒரு தொலைக்காட்சியை ஆளுகிறார். நம்ம 4 பேரை வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுது. எத்தனை பேரை வந்து தன் பொறுமையினாலும் அன்பினாலும் அந்த பொறுமையை ஆள்கிறார், அன்பினை ஆள்கிறார். இன்னும் பல துறைகளில் ஆள வேண்டும். புரிந்தவங்க மட்டும் கை தட்டுறீங்க. ஏன்னா இவங்கள மாதிரி வந்தாதான் நல்லா இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். சரிங்க, நான் வந்து சோர்வடையும் போது ஒரே ஒரு வாக்கியம், எனக்கு ஒரு இது வந்து ஒரு நாளைக்கு பல முறை ஒரு வாக்கியத்தை நான் வந்து என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். அது
எந்த செயல்கள் நம்மால் செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ அந்த செயல்களை யாரோ எங்கோ செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சோர்வாக இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் நினச்சிக்கோங்க, நிச்சயமாக துள்ளி எழுவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சோர்வை அப்படியே தளர்த்தி இவங்க எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெகா விருதுன்னு சொன்ன உடனேயே என் வீட்டுக்கார் பக்கத்தில் இருந்தார். என்ன விஷயம்னு சொன்னார், இந்த மாதிரி மெகா விருதுகள் கொடுக்குறாங்களாம் எனக்கு. அப்படி அடேங்கப்பா, அவ்வளோ பெரிய விருதை போய் நீ இப்படி போய் இதுன்னு நன்றின்னு சொல்லி வச்சுட்டேன். என்ன நீங்கள் அவ்வளோ பெரிய விருதுன்னு? ஏன்னா எனக்கு நேரம் கிடைக்காதுங்க, பல்வேறு வேலைகளால் நான் தொலைக்காட்சி தொடர்ந்து பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய விருதை போய் நீ இப்படி சாதாரணமாக சொல்லிட்டு வச்சுட்டியே அப்படின்னாரு. என்ன அவ்வளோ பெரிய விருது? ஆமாம், உனக்கு தெரியாதா, அந்த விருது பார்த்து தான் மற்ற சேனல்லாம் அந்த மாதிரி விருது கொடுக்க. நான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசிடுவேன். கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய விருது தெரியுமா இது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். அந்த விருதை எனக்கு கொடுத்து இந்த மேடையில் கௌரவித்ததுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு ஐயா அவர்களுக்கும் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் அதாவது இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க நீங்கள் பெண்கள் கையிலன்னு சொல்லிட்டு, அதேவா கை சின்னத்தை பற்றியா? அது எல்லார்கிட்டையும் இருக்குது. அந்த கையை வச்சுக்கிட்டு நம்ம கை தட்டுற மாதிரி பாடிடலாமே. நான் பாடுறேன், அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கை சின்னத்தை பயன்படுத்தி, கையை பயன்படுத்தி நீங்கள் கை தட்டுங்க. தன்னன்னாதீனம் தன்னான தன தானன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னான தன தானன்னாதீனம் தன்னானே, தன்னானாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னானாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே. சக்கரம் சக்கரம் தலை மேலே நல்ல சங்கு சக்கரம் தோள் மேலே, சக்கரம் சக்கரம் தலை மேலே நல்ல சங்கு சக்கரம் தோள் மேலே, சக்கர காவடி அக்கரம் ஆடுதல் ஆடுற விந்தைய பாருங்கம்மா, சக்கர காவடி அக்கரம் ஆடுதல் ஆடுற விந்தைய பாருங்கம்மா, ஆடுற கையுக்கும் பாடகமா நல்ல கண்டு வேறக்கும் மோதிரம்மா, ஆடுற கையுக்கும் பாடகமா நல்ல கண்டு வேறக்கும் மோதிரம்மா, கொட்டுற கையுக்கும் குப்பிகள நல்ல ரோச கத்திரி பொட்டுகளா, கொட்டுற கையுக்கும் குப்பிகள நல்ல ரோச கத்திரி பொட்டுகளா, பொட்டு 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 என்ன பொட்டு நல்ல பொழுது சந்தன விட்ட பொட்டு, பொட்டு 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 என்ன பொட்டு நல்ல பொழுது சந்தன விட்ட பொட்டு, விட்ட பொட்டுக்காரர் எங்க நன்மாருக்கு நெத்தி போட்டா இரம்பம் வரமா, விட்ட பொட்டுக்காரர் எங்க நன்மாருக்கு நெத்தி போட்டா இரம்பம் வரமா, தன்னன்னாதீனம் தன்னான தன தானன்னாதீனம் தன்னானே, தன்னன்னாதீனம் தன்னான தன தானன்னாதீனம் தன்னானே, தன்னானாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே, தன்னானாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே, 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 தன்னன்னாதீனம் தன்னானே. அனைவருக்கும் நன்றி. தமிழச்சி அனிதா குப்புசாமி அவர்களுக்கு நன்றி.